கொடுக்கப்பட்ட காலத்திலே பிரயோஜனம் உள்ளவர்களாய் வாழுங்கள் என்றேன். ஹல்லேலூயா. தேவன் நம்மை அழைத்தது ஒரு பிரயோஜனமற்ற வாழ்க்கைக்கு அல்ல. தேவன் நம்மை ரட்சித்தது, தேவன் தம்மோடு கூட உடன்படிக்கை பண்ண வைத்தது, தேவன் தம்முடைய ஆவியை நமக்குள் இந்த மண் பாண்டத்திற்குள் கர்த்தர் கொடுத்தது, அந்த விலையேறப்பட்ட பொக்கிஷத்தை ஒன்றுக்கும் உதவாத இடித்து போகக்கூடிய இந்த மண்பாண்டத்திற்குள் கர்த்தர் நம்பி வைத்தது நான் பிரயோஜனமற்ற வாழ்க்கை வாழுவதற்கல்ல, பிரயோஜனம் உள்ள வாழ்க்கை வாழுவதற்காக. எவர்கள் பிரயோஜனம் உள்ளவர்களாய் வாழுகிறார்களோ அவர்களுக்கு தான் எஜமானுடைய சந்தோஷத்திலே பங்கு இருக்கிறது. ஹல்லேலூயா. நான் வாழுகிற வாழ்க்கை பரலோகத்துக்கு பிரயோஜனமா இருக்குதா என்பதை பாருங்கள். என் வாழ்க்கை இன்னைக்கு பிரயோஜனம் உள்ள வாழ்க்கையா இருக்குதா அல்லது பிரயோஜனமற்றதா இருக்கிறதா? பிரயோஜனம் உள்ள வாழ்க்கை என்று பேசும்போது நான் யாருக்கோ ஏதோ செய்வதல்ல, நான் பரலோகத்துக்கு எவ்வளவு பிரயோஜனம் உள்ளவனா இருக்கிறேன். ரட்சித்து என்னை டைரக்டா பரலோகத்துக்கு கொண்டு போறது தான் ஆண்டவருடைய சித்தமானால் ரட்சிக்கப்பட்ட அடுத்த நாளே கர்த்தர் என்னை கொண்டு போயிருக்கலாம். ஆனால் கர்த்தர் அப்படி செய்யவில்லை. எனக்கு ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். ஒன்று என்னுடைய மரணம் அல்லது கர்த்தருடைய வருகை. ஏதோ ஒண்ணு எல்லாரும் சந்திக்குதான். ஆமென் சொல்லுங்க. 10 ஆமென் தான் வருது. மற்றவங்க எல்லாம் நினைக்க இருக்கிறத பார்த்து எங்களுக்கு மரணமே ஏதோ ஒன்று நடக்கும். ஒன்று நம்முடைய முடிவு அல்லது கர்த்தருடைய வருகை. எதுவா இருந்தாலும் அதை சந்திக்க ஒரு தேவப்பிள்ளை ஆயத்தமா இருக்கணும். ஹல்லேலூயா. எந்த ஜனத்திற்கும் இல்லாத ஒரு நம்பிக்கையும் சந்தோஷம் தான் தேவ பிள்ளைக்கு இருக்குது. மரணம் வந்தாலும் பரவாயில்ல, கர்த்தருடைய வருகை வந்தாலும் பரவாயில்ல, எனக்கு அதை குறித்து கவலை இல்லை. ஹல்லேலூயா. மரணத்தை சந்தோஷமா எதிர்கொள்ளுகிற ஒரே கூட்டம் தேவ பிள்ளை. ஹல்லேலூயா. நிச்சயமா ஓடுறவங்களுக்கு என் ஓட்டம் சரியான ஓட்டம், நான் சுதந்திரிக்கும்படியா தான் ஓடுறேன்னு நிச்சயம் உள்ளவங்களுக்கு மரணத்தை குறித்து பயமே இருக்காது. வேற யாரா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய வல்லவர்களா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய அதிகாரத்தில் இருக்கிறவர்களா இருக்கட்டும், எவ்வளவு பணம் உடையவர்களா இருக்கட்டும், படித்தவர்களா இருக்கட்டும், எந்த மனுஷன் மரணத்துக்கு பயப்படுவான். ஆனால் தேவனை ஆராதிக்கிற ஒரு தேவ பிள்ளைக்கு மரணத்தை குறித்து பயம் இல்லை, தேவனுடைய வருகை குறித்து பயம் இல்லை. காரணம் அவனுக்கு நிச்சயம் உண்டு. இங்கே என் ஓட்டம் முடிந்தாலும் எனக்கு ஒரு ஓட்டம் பரலோகத்திலே துவங்க போகிறது.